நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே இன்னும் எந்திரிச்சு ஓடின வழியை காணும். இன்னைக்கு ஐபிஎல் சீசனில் நடந்த விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிஎஸ்கே பற்றி பேசும்போது சிஎஸ்கே 17 பிளேயர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸையுமே யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் 9 பவுலரில் 3 பவுலர்ஸ் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. பதிரானா, கலில், நூர். நேற்று கொஞ்சம் முகேஷ் சௌத்ரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது, ஆனால் திரும்ப உட்கார வச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது 6 பவுலர்ஸ் உங்ககிட்ட ஃபெயில். நீங்கள் 17 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் 100 ரன்னுக்கு மேலே அடித்தது 4 பிளேயர் தான், அதில் தோனியும் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி 17 பேட்ஸ்மேனில் கிட்டத்தட்ட 13 பேட்ஸ்மேன்ஸ் ஃபெயில். நீங்கள் கலெக்டிவாகவே சிஎஸ்கே இந்த சீசனில் ஃபெயில் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? கலெக்டிவாக இப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபெயில் நாட் ஃபெயில்னு பார்க்கும்போது நம்ம முக்கியமான அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இன்டென்ட் டுவர்ட்ஸ் வின்னிங்காக பார்க்கணும். சரிங்களா? இன்டென்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலியரா இல்லாட்டி சக்ஸஸான்னு சொல்லி பார்க்கணும். இன்டென்ட்டே இல்லாத போது அது ஃபெயிலியரில் தானே முடியும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்டென்ட், நெக்ஸ்ட் ஃபெயிலியர். அப்போ நேற்று ஓகே ஓரளவு ஆடினாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நேற்று ஓரளவுக்கு, அதாவது முன்னாடி மேட்ச் பார்க்கும்போது போன நேற்று இருந்த மேட்ச் 200 ரன் மேல அடிச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இப்ப எப்படின்னா ரொம்ப மோசமா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச்ல கொஞ்சம் சுமாரா பண்ணாங்கன்னா போன மேட்சோட பெஞ்ச் மார்க்கை எடுத்து தான் இப்ப பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 4 மேட்சுமே அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரீட்டே காட்டல அப்படின்னு நான் சொல்லுவேன். இது முதல் 2 மேட்ச் எப்படி ஆடணும், 3 மேட்ச் எப்படி ஆடணும், 4வது மேட்ச் அதோட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்குமே பெஞ்ச் மார்க் பண்ணக்கூடாது. பெஞ்ச் மார்க் நமக்கு இங்கே இருக்கு. அதாவது ஒரு சீசன்ல முதல் 4 மேட்ச்ல இல்லை முதல் 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்த ஒரு விஷயம் இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு அந்த அளவுக்கு இருந்ததில்லை. ஸ்டார்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க, நடுவில் கொஞ்சம் மேட்சஸ் தோத்துருக்கலாம், எண்ணில் கொஞ்சம் வின் பண்ணி குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசின்னு பார்த்தோன்னா சிஎஸ்கே தானே சொல்லுவோம். அந்த கன்சிஸ்டன்சி எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி, அப்படின்னு இருக்கிற ஒரு ஆதங்கம், அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிறைய விஷயங்கள் அது கூடிய இருக்கிற அனாலிசிஸ் தான் வருது. அதனால நான் லாஸ்ட் 3 மேட்சஸ் எப்படி விளையாடினாங்க அது கம்பேர் பண்ணும்போது போன மேட்ச் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்கியூஸே கிடையாது. சிஎஸ்கேயோட பெஞ்ச் மார்க் வின்னிங் ஃபார்முலா தான், அது எங்க போச்சு அதுதான் क्वेश्चन எல்லாருக்குமே. எல்லாருமே இன்டென்ட் அப்படின்னு பேசும்போது பவர் ஹிட்டிங்கை சேர்த்து சொல்றாங்க. சிஎஸ்கேல பவர் ஹிட்டர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ பவர் ஹிட்டிங் அதெல்லாம் தாண்டி நம்ம கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணா சிஎஸ்கே ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நேற்று நம்ம அது கூட பார்த்து ரொம்ப க்ளோஸாக போய் தோத்தாங்க. இது நம்ம 6 வச்சு மட்டுமே ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மட்டுமே நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் சில ஸ்டார்ட்டே இந்த மேட்ச்ல இப்படி போகுது, இந்த மேட்ச்ல இப்படி போகுது, அடுத்த மேட்ச் இப்படி போகும்னு நம்ம எப்படியுமே எதிர்பார்க்க முடியாது. அதை தாண்டி ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஃபேக்டர் தான் நம்ம முன்னாடி தோனின்னு ஒன்று சொன்னோம். சரிங்களா? அதை தாண்டி தான் உங்களுக்கு எப்படி தெரியும் பிரியான் ஷாரியா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, விவி கிரி சாரும் சொன்னாரு நேற்று இதுல உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் மாதிரி இருக்குன்னு. சரிங்களா? அதாவது இது உங்களுக்கு அவங்களோட பேட்டிங் ஸ்கோர் கார்டு. பிரியான் ஷாரியா விட்டுருங்க, பாக்கி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த நான் டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி நான் சொல்லலை, அதை நான் பின்கோட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அதே தான், சிமிலர் திங் தான். 5 விக்கெட் விட்டும் அவங்க தில்லுக்கு துட்டுன்னு ஆடினாங்கல்ல, அந்த தில்லுக்கு துட்டு சிஎஸ்கேல இல்ல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பிராண்டு. ஒரு பிளேயரோட பிராண்ட் அதிகமா இருந்தாலே அவங்களுக்கு யோசனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அடிக்க போய் அவுட் ஆயிட்டானா பின்னாடி யாராவது சொல்லுவாங்களா? இப்ப பிரியன் ஷாரியா அடிச்சாரு, கேட்ச் விட்டாங்களா? 4 கேட்ச் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஆனாலும் அவர் ஷாட் மேக்கிங்ல எந்த குறையும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு லைசன்ஸ் டு கோ அவுட் அண்ட் ஹிட். அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் டு கோ அவுட் அண்ட் ஹிட் சிஎஸ்கேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காரு, தூபே தான். கரெக்டுங்களா? இப்போ தூபே அவுட் ஆனாருனாக்க நம்ம அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றது இல்லை. அடிக்க போனாருப்பா, அவுட் ஆனாருப்பா, அதான்ப்பா அவர் ரோல். நீங்க சொன்னது அந்த பவர் ஹிட்டிங் மோடு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த மாதிரி பவர் ஹிட்டிங் மோட்ல முன்னாடி சிஎஸ்கேல நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்க பிராவோ எடுத்துங்க, பாக்கி யார் வேணாலும் எடுத்துங்க, ஷேன் வாட்சன் எடுத்துங்க, பிரெண்டன் மெக்கலம் ஆடி இருக்காரு, டுவேன் ஸ்மித் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் நிறைய ஆடி அடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அடிச்சு கொடுக்கக்கூடிய வீரர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கை விட்டு எண்ண முடியல, 1-2 கூட சொல்ல முடியல. தூபேக்கு அப்புறம் யார் சொல்வீங்க? ஜேமி ஓவர்டன் சொல்லலாமா? ஓவர்டன் ஆனா ஆடவே இல்லையா அவரு? இல்லை. சரிங்களா? ஸோ அந்த லைசன்ஸ் டு ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் வேற எல்லா பிரான்ச்சைசி கிட்டையும் இருக்கு, சிஎஸ்கே கிட்ட இல்லை. அது இருந்தாலே அவங்க ஒரு எக்ஸ் ஃபேக்டரை கொண்டு வருவாங்க. திடீர்னு ஒரு ஆள் முன்னாடி இறக்குறாங்களா?
தெரியாத ஆள் உள்ள வராங்க, அசுதோஷ் சர்மா உள்ள வராங்க, சஷாங்க் சிங் எடுத்துங்க, அவர் வந்து விளையாடி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கு. திடீர்னு பிரப்சிம்ரன் சிங் அடிக்கிறாரு, திடீர்னு வந்து இன்னொரு 2-3 பேர் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க. ஏன் நமந்தீர் எடுத்துங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய புது முகங்கள் உள்ள வந்து நீ யார் வேணாலும் இருக்கலாம், நீ இருந்துக்கோப்பா, நீ எந்த பவுலரை வேணாலும் இருந்துக்கோ, மிச்சல் ஸ்டாக்கா நான் ஒன்று அடிக்கிறேன், ஹேசல்வுட்டா நான் ஒன்று அடிக்கிறேன், பும்ராவா நான் ஒன்று அடிக்கிறேன். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பயம் இல்லாமல், அவங்க மைண்டுக்குள்ளே நான் அவுட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக விளையாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிராண்டு பெருசாக இல்லை. சிஎஸ்கேக்கு ஓவரா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட பிராண்ட் உள்ள வந்ததுனால அவங்களால அந்த ஃப்ரீயாக ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லேயுமே வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸில் ஒருத்தர் எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பார். ஆர்ஆரில் ஜெய்ஷ்வால் இருப்பார், இதில் கில் இருப்பார், ஜிடியில் பிபிகேஎஸில் கில் பொறுமையாக ஆடுறவர் தான், ஆனால் தேவைப்படும் போது ஆக்சிலேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பிபிகேஎஸில் பிரியன்ஷ் ஆர்யா இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லேயுமே ஒரு பவர் ஹிட்டர் ஓப்பனிங் பேரில் இருக்காங்க. சிஎஸ்கே அதில் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா பவர் பிளேயை வின் பண்ணுற டீம் தான் வந்து அந்த மேட்சையே வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதாவது நான் பவர் பிளே ஆடினா தான் மேட்ச் வின் பண்ணுங்கிற ஃபார்முலாவை நான் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த ஃபார்முலா எப்போ ரொம்ப முக்கியம்னா 200 ரன் டார்கெட் போகும்போது, 180 190 ரன்னுக்கு மேலே டார்கெட் போகும்போது பவர் பிளேல ஆடினாதான். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ 6 ஓவர் இதே எடுத்துங்க, நீங்க 200 ரன் சேஸ் பண்றீங்க, முதல் 6 ஓவர் நீங்க 6 ஓவர்ல வந்து 40 ரன் 45 ரன் இருந்ததுனாக்க அப்புறம் 14 ஓவர்ல நீங்க எவ்வளவு அடிக்கணும் நீங்க பாருங்க. 50 ரன்னே வச்சுங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல, சரிங்களா? அப்போ 14 ஓவர்ல வந்து 150 ரன் அடிக்கணும், அதுவே கஷ்டம் தான். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஃபீல்டு ஸ்ப்ரெட் வந்து பின்னாடி போயிடுது. அப்படி இருக்கும்போது பால் ஹார்ட்னஸ் கம்மியாயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது சான்ஸை வந்து இன்னும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து ஆடணும். ஸோ ரிஸ்க் ஸ்டார்டிங்கில் 200 ரன் அடிக்கும்போது அந்த ரிஸ்கி ஷாட்ஸ் ஆடிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 6 ஓவரில் மோர் தென் 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 200 டார்கெட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சிஎஸ்கே என்ன பண்ணாங்க இந்த மேட்சை பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து ஸ்டார்ட் கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஜடேஜா அவங்களுக்கு ராஜின் ரவீந்திராவும் டெவான் கான்வே கொடுத்தாங்க. ஆனால் அதை 220க்கான ஸ்டார்ட்டை கொடுக்கல. அவங்க 220 ரன் சேஸுக்கான ஸ்டார்ட் அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்த ஸ்டார்ட் வந்து 180 அடிக்கிறதுக்கான ஸ்டார்ட் தான், சரிங்களா? ஸோ அந்த பவர் பிளே ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங். இதுவே 140 150 160 இருந்தால் இந்த பவர் பிளே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 180 200 மேலே போகும்போது தான் இந்த பவர் பிளேயில் ஸ்கோரிங் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால அதை வச்சு நம்ம வந்து பெஞ்ச் மார்க் பண்ண முடியாது. சிஎஸ்கேயோட இதை தாண்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் மங்கேஷ், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே பேட்ஸ்மேனை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் போலர்ஸை பற்றி இப்போ பேசலை. ஏன் எப்படி வந்து நீங்கள் ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டு எப்படி ஒரு ஆப்போனண்ட்டை 220 அடிக்க விடலாம்? பிரச்சனை அது ஃபீல்டர்ஸோட பிரச்சனை. நேத்து ஃபீல்டர்ஸ் பண்ண மிஸ்டேக்னால தான் அவங்க வந்து 220 அடிச்சாங்க அப்படின்றது. நீங்க அது வந்து நீங்க ஃபீல்டர்ஸ் மட்டுமே நீங்க சொல்ல முடியாது, சரிங்களா? அதாவது கையில வந்த கேட்ச், அதாவது கஷ்டமான கேட்ச், நான் வந்து இங்க பாருங்க ரொம்ப ஈஸியான கேட்ச் நிறைய விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப விஜய் சங்கருக்கு வந்த 2 கேட்சுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது பவர் அடிச்ச ஷாட்ஸ், சரிங்களா? இப்போ நான் ஒன்று சொல்றேன், இப்போ நான் வேற இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். அஸ்வின் வந்து காட்டன் போல்ட் எடுத்தாரு, யார மேக்ஸ்வெல்ல காட்டன் போல்ட் எடுத்தாரு, சரிங்களா? இப்போ அந்த காட்டன் போல்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அந்த சென்னை 28 படம் இருக்குல்ல, அதுல வந்து கமெண்ட்ரி பரவா கோபி கமெண்ட்ரி சொல்ற மாதிரி தான், பந்து அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த பால் அப்படிதான்ல. ஸோ சொல்ற மாதிரி ஒரு 50% லக்கு இருக்கு, லக்கு ஃபேவர் ஆகணும் உங்களுக்கு. 50% வந்து நீங்க கேட்சுக்கு போறீங்க, ஃப்ரண்ட்ல ஓடி போறீங்க, கேட்சுக்கு போய் அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னா 50% சான்ஸ், அட்டெம்ப்ட் பண்ணாம பின்னாடியே இருந்தீங்கன்னா எவ்வளோ % சான்ஸ்? 0%. ஸோ கேட்சிங்க்கும் கொஞ்சம் லக்கு தேவை. ஸோ நான் கேட்சிங்கை மட்டுமே நான் வந்து ஒரு குறையா நான் சொல்ல மாட்டேன். எங்க குறை இருந்துச்சுன்னா, எப்படி வந்து ஒரு டெத் போலர் ஒரு 10 ரன்னா 4 ஓவரில் 53 ரன் நீங்க கொடுக்கலாம், ஓகேங்களா? போலிங்ல என்ன கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு? திருப்பி அதே போலர்ஸ் வச்சு போறீங்க, ஓகே? 10 ரன்னானா அவர் நியூ பால்ல போட மாட்டேன், 5 விக்கெட் விழுதுங்க. ஏன் நீங்க 10 ரன்னாவை வந்து நீங்க முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்ன தோணுச்சுன்னா பவர் பிளேலயே அவர் கொண்டு வந்தாரு. கடைசி ஒரு அஸ்வின் போட்டாரு, அதுல இன்னும் அவர் அடி வாங்கினாரு. எக்ஸாக்ட்லி, பவர் பிளேல போட்டிருந்தாங்கன்னா இப்ப நீங்க பாருங்க, சஷாங்க் சிங் மாதிரி ஒரு ஆளு மேபி அவர் ஸ்பின்னரை நல்லா விளையாடினாரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லைக் 10 ரன்னாவை ஆடாம இருந்திருக்கலாம், சரிங்களா? பிரியன்ஷ் ஆர்யா திருப்பி அடிக்க போகும்போது ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்திருக்கலாம். அங்கேயும் ஒரு பிரஷர் இருக்கு. அவர் சூப்பரா ஒரு ஸ்லோ டெலிவரியும் வச்சிருக்காரு 10 ரன்னா. ஸோ அவங்க ஒரு ஃபார்மேட்லயே இருக்காங்க, டெம்ப்ளேட்லயே இருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் எப்படின்னா 10 ரன்னானா அவர் வந்து 12th ஓவருக்கு மேல தான் போலிங் போடுவாரு, பேட்டிங்னா இதுதான் ஒரு ஃபார்மேட்.
இந்த மாற்றி யோசிக்கிறது, இந்த மாற்றி யோசின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆஸ்பெக்டில் யாருமே உள்ளே கொண்டு வரல. சரிங்களா? ஏன் அஸ்வின் நல்ல பேட்ஸ்மேன் தானே, அவர் வந்து இந்தியாவுக்கு 100 எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காரு, ஆர்ஆருக்கும் வந்து ஒரு கேமியோலாம் விளையாடி கொடுத்துருக்காரு. ஏன் முன்னாடி வந்து விளையாடக்கூடாது? இல்லை, அவர் முன்னாடி வந்தால் தான் நீங்கள் தோனி கேட்குறீங்களா? ஏன் தோனி வர மாட்டோம்? நான் சொல்றது வந்து அஸ்வினை வந்து நான் 3 டவுன் ஆட சொல்லலை, அவர் ஃபினிஷர் ரோல் கிடையாது அஸ்வின். சரிங்களா? ஆனா 1 டவுன் ஓப்பனிங் அவர் வந்து தமிழ்நாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடி இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் இல்ல 1 டவுன்ல ஆட வைக்கலாம்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. அஸ்வின் அங்க வச்சுட்டு பேட்டிங்கே கொடுக்காததுக்கு, அஸ்வின் நான் உன் லைசன்ஸ் கொடுக்குறேன், நீ போய் உன்னோட ஸ்ட்ரோக் பிளே ஆடு. இப்போ சுனில் நாராயண் அப்படிதான் ஆட வைக்கிறாங்க, உனக்கு நான் லைசன்ஸ் கொடுக்குறேன், ஓகே போய் அடிச்சுட்டு ஆடி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ சுனில் நாராயண் போயிட்டு வந்து அவர் என்ன சிங்கிள் ஆடிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன சொல்றேன், ஒன்று அஸ்வினை வந்து நல்ல பேட்ஸ்மேன், ஒன்று பேட்ஸ்மேனாக அவர் யூஸ் பண்ணுங்க, இல்லை நடுவில் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்க, அவரும் கொஞ்சம் கிளியர் பண்ணுவார். ஓகே, அந்த மாதிரி ஏன் கிரியேட்டிவிட்டி நம்ம கொண்டு வரதில்லை அப்படின்னு தான் என்னோட கேள்வி. அந்த டெம்ப்ளேட்டை வச்சிருக்கோம், அந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆடக்கூடிய ஒரு டீம் தான் சிஎஸ்கே. இதை நான் தப்பாக பார்க்கல, ஆனால் மற்ற டீம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகலைனாக்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வராமல் அதே முயற்சிகளில் இருக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. இந்த விஷயத்தில் பேட்ஸ்மேனோட நான் போலர்ஸை நான் ப்ளேம் பண்ணுறேன். 5 விக்கெட் எடுத்துட்டு 220 ரன் கொடுக்கறதுங்கிறது அப்சல்யூட்லி கிரைம். நான் சிஎஸ்கேல என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து தோனியால ஒரு டீம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தோனி மேல நம்ம ப்ளேம் பண்ணலாம். இப்போ தோனி அவரோட கீப்பிங் ஒர்க்கை நல்லா பார்க்குறாரு, பேட்டிங்லையும் அவரோட வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போயிடுறாரு. கேமியோ அப்படின்னா நான் 20 ரன் 30 ரன் ஒரு 10 பால்ல நான் முடிச்சு கொடுத்தேன். அது எப்போ வந்து அடிக்கணுங்க? நான் என்ன சொல்கிறேன், 20-30 ரன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் எப்போ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வந்து விளையாடி கொடுக்கணுமா? நான் பெங்களூரோட எக்ஸாம்பிள் மேல டாப் ஆர்டர்ல மொத்தமா சொதப்புறீங்க. அந்த மனுஷன் தனியா வந்து என்ன பண்ணுவாருன்னு ஒன்று இருக்கு. அது அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு, டாப் ஆர்டர் போகும்போது வேற யார் பேட்ஸ்மேன் இருக்காங்க டீம்ல, வேற யாரு நீங்க நம்பி நீங்க அந்த டைம்ல கொடுப்பீங்க? இப்போ நான் ஒன்று சொல்றேன், 15 for 3 ஒரு ஸ்கோர் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ 3 டவுன் யார் விளையாடணும்? அந்த டைம்ல வந்து ஆங்கரிங் தி இன்னிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து விக்கெட்டையும் விடாம ஓகே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போய் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் யாரு? முன்னாடி அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது நான் தான் சொல்லுவேன், சிஎஸ்கேக்கு ஒரு மைக் ஹஸ்ஸியோ ஒரு பத்ரி மாதிரி அந்த டைம்ல வேற யார் இருக்காங்க? இல்ல. அப்படி இல்லாத போது தோனி அது முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு. தோனி பண்ணியிருக்காரு. ஓகே, அப்புறம் ஏன் அந்த விஷயத்த பண்ணல? இப்போ அவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த 15 for 3ல நீங்க ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்திருந்தாங்கன்னா தோனியோட டிபெண்டன்சி கம்மியாகும். இப்போ இல்லாத போது அவர் தான் எடுத்து பண்ணணும். அதனால தான் வந்து தோனியை பத்தி இவ்வளவு விமர்சனம் வருது. ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இங்க இருக்குங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரே டெம்ப்ளேட் பாருங்களேன், யுஸ்வேந்திர சாஹல்ல கொண்டு வரல. சரிங்களா? கரெக்டா கொண்டு வந்தாங்க. தோனியோடது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் பால் 6 போக மாட்டாரு, ரன் ரேட் வந்து 16 18 இருக்கு. சரிங்களா? அவர் சான்ஸ், தோனியோட டெம்ப்ளேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8-10 பாலுக்கு அவர் அடிக்கவே மாட்டாரு. சரிங்களா? அது ஏறிக்கிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருந்து 24 ரன் லாஸ்ட் ஓவரில் அடிக்கணும்னா யாராலே அடிக்க முடியுமா? ஏதோ ஒரே ஒரு மேட்ச் எப்போ அடிச்சாருன்னா எல்லா மேட்சும் அதை அடிக்க முடியுமா? நீங்க பாருங்க, அது ஹியூமன்லி நாட் பாசிபிள். சூப்பர் ஹீரோ மாதிரி நம்ம கொண்டாடுறோம், அதுதான் பிரச்சனை. யாருமே வந்து 20 ரன் 18-15 ரன்னே லாஸ்ட் ஓவர் ரொம்ப கஷ்டம். அந்த ப்ரெஷரில் மேட்சுக்கு மேட்ச் ஆடி கொடுக்க முடியாது. நீங்க எதுக்கு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வச்சிருக்கீங்க? முன்னாடியே அந்த மேட்சை முடிச்சா என்ன? அதுதான் விமர்சனம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது. அதுதான் சிஎஸ்கேயோட பாணியா தானே, முன்னாடி இறங்கி படன்னு ஆக்கி கடைசியில தான் ஜெயிப்பாங்க. சரி, அது தோனி வந்து அப்போ ஒரு இளம் வீரரா இருந்தாரு. சரிங்களா? இப்போ அவர் வந்து ரொம்ப லாஸ்ட்ல சீசன்ல வந்துட்டாரு. இப்போ கேள்வி என்னன்னா, தோனியால ஆட முடியலன்னா எதுக்கு அவர் அந்த டீம்ல? நீங்க ரைனாவை அந்த மாதிரி வெளில தள்ளி இருக்கீங்க, உத்தப்பாவை வெளியில தள்ளி இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யார் ராய்டுவோ வெளில தள்ளி இருக்கீங்க, ஏன் ஆகாப்பட்ட அஸ்வினே வந்து வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே நீங்க ஃபேஸ் அவுட் பண்ணும்போது ஏன் நீங்க தோனியை ஃபேஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் சொல்றேன், தோனியோட கீப்பிங் ஸ்கில்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் பண்றாரு. பேட்டிங்லயும் எல்லாருக்குமே அந்த ஆக்ரோஷம் காரணம் என்ன தெரியுமா? தோனி கிட்ட இன்னும் ஸ்டஃப் இருக்கு. சரிங்களா? ஆனா அவர் வந்து விளையாட மாட்டேங்கிறாரு. அதுதான் மக்களுக்கு இருக்கிற பெரிய ஆக்ரோஷம். முன்னாடி வந்து விளையாடணும் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? இல்ல, சுத்தமா இல்லைன்னா வேற விஷயம். ஆனா அவர் என்னன்னா எல்லாருக்கும் நான் சான்ஸ் கொடுக்குறேன், நான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சான்ஸுங்கிறது ரெண்டாவது விஷயம், வின்னிங் தான் முக்கியம். இப்போ 2025 சீசன்ல 6 பிளேயர்ஸ் வந்து 50 அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல 4 பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்.
நீங்க வந்து எந்த ஒரு பேட்ஸ்மேன் உங்க டீம்ல 50 அடிச்சாலுமே வந்து நீங்க ரொம்ப மெதுவா அடிக்கிறீங்க. நேத்து கான்வே 37 அடிச்சாரு, விஜய் சங்கர் 49லயோ 50லயோ ஒரு 50 அடிச்சாரு. இப்படி இருக்கும்போது நேச்சுரலாவே பில் பிரஷர் ஆகும் தானே. நம்ம வந்து தோனி மேல எப்படி வந்து சொல்ல, நான் தோனிக்கு முட்டு கொடுக்கல, ஒரு கேள்வியா கேட்கிறேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இது இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நீங்க சொல்றீங்க. விஜய் சங்கர் பியூர் பேட்ஸ்மேன், சரிங்களா? அதாவது வந்து ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கிடையாது. இப்போ ஒரு இதுலயே ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் நான் கேட்கிறேன். விஜய் சங்கருக்கும் ஷாருக் கானுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெண்டுமே தமிழ்நாடு பிளேயர்ஸ். ஆனா ஷாருக் கான் ஆடக்கூடிய இன்னிங்ஸ் எப்படி இருக்கும், விஜய் சங்கர் ஆடக்கூடிய இன்னிங்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, விஜய் சங்கர் ஆங்கரிங் த இன்னிங்ஸ், ஷாருக் கான் வந்து டிஸ்ட்ராயர்னு சொல்லலாம். அவரோட பவர் ஹிட்டிங் வேற மாதிரி. அப்போ உங்க டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் மாதிரி ஆள் இல்ல. நான் தமிழ்நாடு எக்ஸாம்பிள் வச்சே நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே, ஸோ விஜய் சங்கருக்கோட பேட்டிங்கும் நீங்க சாய் சுதர்ஷனுக்கும் ஓரளவுக்கு சிமிலர்லா சொல்லலாமா? ஏன்னா அதே மாதிரி ஜிடில அதே மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காரு, சரிங்களா? சாய் சுதர்ஷன் போக ஆக்சலரேட் பண்றாரு, ஓகேங்களா? விஜய் சங்கர் இன்னும் பிரஷர்ல ஆடுறாரு, சாய் சுதர்ஷன் பிரஷர்ல ஆடல, சரிங்களா? ஓப்பனிங்ல ஆடும்போது விக்கெட்ஸ் அவர் கையில இருக்கு. விஜய் சங்கர் உள்ள வரும்போது அந்த இது இல்ல. விஜய் சங்கரும் நான் சொல்றேன், அவருக்கும் ஆயிடுச்சுங்க 34-35 வயசு ஆயிடுச்சு, சரிங்களா? ஹீ இஸ் ஆல்சோ நாட் அட் த பெஸ்ட். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்களேன், அந்த டீம் விட்ட டீமை தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெஷ் டேலண்ட் யாருமே பேக் பண்ணல. ஒரு டீம் வேணான்னு சொன்னவங்கள நம்ம உள்ள எடுத்துட்டு வந்து க்ரூம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃப்ரெஷ் டேலண்ட்டை யாரும் எடுத்துட்டு வரல. இதுக்காக நான் வந்து விஜய் சங்கரை குறை சொல்லல, பவர் ஹிட்டிங்ல யாரும் இல்ல. அது அந்த ஒரு ஆஸ்பெக்டை தான் நான் கொண்டு வரேன். தில்லுக்கு துட்டு பேட்ஸ்மேன் யாரு? தூபே தவிர வேற யாரு? இல்ல சார், இப்போ நீங்க தோத்த மேட்சஸே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்ல போய் தான் தோத்துட்டீங்க. ரொம்ப க்ளோஸ்ல, ஒரு 20 ரன் நான் க்ளோஸ்னே சொல்ல மாட்டேங்க. நீங்க போய் நெட் ரன் ரேட்ல போய் பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 20 ரன்ன்றத நீங்க 20 ஓவர்ல அங்கங்க அடிச்சிருந்தா கூட அடிச்சிருக்கலாம். இதுக்கு நம்ம வந்து பவர் ஹிட்டர் தனியா வேணுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது வந்து நீங்க பவர் ஹிட்டர் வேணுமான்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. பவர் ஹிட்டர் அடிச்சாதான் உங்களுக்கு 200-220ல லாஸ்ட் ஓவர்லாம் வந்து ஒரு இங்க பாருங்க, லாஸ்ட் ஓவருக்கு பவர் ஹிட்டர் வேணும். இப்போ பாருங்க 2 குட் ஓவர் அவங்க கிட்ட இருந்து வருது, சரிங்களா? இப்போ என்னாச்சு, சேஸ் நல்லா போயிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே, சரிங்களா? ஒரு 14th-15th ஓவர்ல இருந்து ஒரு 2 ஓவர் வந்து உங்களுக்கு பவுண்டரிஸே வரல, சரிங்களா? அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு விக்கெட் விழுந்தது, சரிங்களா? தூபே அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் ஃபுல் கொலாப்ஸ் வந்து உங்களுக்கு நடந்தது, சரிங்களா? அந்த மாதிரி ஓவர்ஸ் நடக்கும். அந்த நடக்கும்போது அதுக்கான இன்சூரன்ஸ் தான் ஸ்டார்டிங்லேயே அடிக்கணும். இல்ல அதுதான் நானும் கேட்குறேன். நேற்று வந்து பிபிகேஎஸ் மிடில் ஓவர்ஸில் 85 ரன் ஏதோ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட நம்ம 2 ரன் தான் கம்மியாக அடிச்சிருந்தோம். இத்தனைக்கும் வந்து அந்த 14-15 அந்த ஓவர்ஸில் பவுண்டரியே வரல, 12 பால் 15 பால் பவுண்டரியே வரல. ஸோ நம்ம வந்து நாம ஆடுறோம், ஒரு இடத்துல மிஸ் பண்ணுற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 ஓவரில் நம்ம மிஸ் பண்ணுறது தான் ஒட்டுமொத்த மேட்சையுமே நம்ம விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு பவர் ஹிட்டர் தேவையா அப்படின்றது ஒன்று. அடிக்கிறாங்க, நேற்று பேட்ஸ்மேன்ஸ் வந்து எல்லாருமே அடிச்சாங்க. நேற்று கூட 20 ரன் பக்கத்தில் தானே தோத்தோம். அந்த 2 ஓவரில் நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா, பவர் பிளேல அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்திருக்கலாம். அந்த 20 ரன்னுக்கு பவர் வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ திருப்பி நீங்க எங்க போறீங்க, பவர் பிளேன்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்டுக்காக போறீங்க, சரிங்களா? பவர் பிளேல அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றீங்க, சரிங்களா? இப்போ அப்போ அதுதான் நான் என்னோட முன்னாடி பாயிண்ட்டும். நீங்க 220 போறீங்கன்னா 6 ஓவர்ல உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். முதல் 6 ஓவர்ல நான் 70-80 ரன் அடிக்கணும், சரிங்களா? இல்லாட்டி 65-70 ரன் அடிக்கணும், விக்கெட் விடாம அடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கணும். பெரிய ப்ராப்ளம், ருத்துராஜ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபெயிலியர், கன்சிஸ்டன்டா ஒரு ஃபெயிலியர்ல இருக்காரு, பயத்துல இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து வேற யாரு? இப்ப ருத்துராஜ் இல்லைன்னா வேற யாரு? இப்ப 5 விக்கெட், நான் திருப்பி அந்த ஆஸ்பெக்ட், 5 விக்கெட் விட்டுட்டு எப்படிங்க ஒரு ஆளுக்கு ஒரு டீம் 220 ரன் அடிச்சிருக்காங்க? எனக்கு அது பார்க்கும்போதே அது வந்து ஒரு வியப்பா இருந்துச்சு. எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க? இப்போ இதுவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 3-4 விக்கெட் விட்டாங்க. விஜய் சங்கரும் தோனி என்ன பண்ணாங்க, அவங்களால முடிஞ்சு போச்சு, இன்டென்ட்டே இல்லை, எப்படியோ ஆடி ரொம்ப கேவலமா தோக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே பஞ்சாப் 5 விக்கெட் விட்டு இருந்தாங்க. ஆனா அங்கேருந்து எப்படி அவங்களால மட்டும் 220 அடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, the kind of cricket they are playing is aggressive cricket, ஒரு டேஷிங் கிரிக்கெட், பயம் இல்லாத ஒரு கிரிக்கெட். பரவாயில்ல போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட கிரிக்கெட்டை இங்க சிஎஸ்கே அங்கதான் தவற விடுறாங்க அப்படின்னு தான் நான் என்னோட ஒரு ஒரு ஆஸ்பெக்டா பார்க்குறேன். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரைட்டு, ஆனா அதையும் தாண்டி ஒரு பயம் இல்லாம ஒரு கிரிக்கெட்டை எப்படி யாரும் விளையாடி கொடுக்க முடியும்? சரிங்களா? ஒரு பிராவோ வந்து ஒரு லாஸ்ட் ஓவரில் விளையாடி கொடுத்துருக்காரா? பாக்கி எல்லாம் விளையாடி கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருந்தால் தான் அந்த ஒரு டேஷிங் ஹோப் வந்து நமக்கு இருக்கும்.
பின்னாடி வந்து எனக்கு ஒரு பிராவோ மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்கப்பா, ஓகே, இல்லாட்டி முன்னாடி அந்த மாதிரி ஆல்பி மார்க்கல்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஒரே ஓவரில் 20-25 ரன்னு, அந்த மாதிரி பிளேயர்ஸ் கீழே இல்லாதனால மேலே இருக்கிற பிளேயர்ஸ் பயப்படுறாங்க அடிக்க. உங்களுக்கு ஃப்ரீடம் டு ஹிட், நான் பின்னாடி எனக்கு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இல்லை, ஆனால் நான் தான் விளையாடி கொடுக்கணும், நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களால அந்த ஃப்ரீடம் இல்லை. ஒரு கை வந்து அவங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அதை அவுத்து விட்டாதான் ஓகே நான் உனக்கு இன்னும் நிறைய பேட்டிங் கொடுக்குறேன். ஜேமி ஓவர்டன் ஒரு மேட்ச் வந்து ஆடட்டோங்க, ஆடி ஒரு பிளைண்டர் ஒரு 70 ரன்ஸ் ஒரு 25 பால்ஸ் 30 பால்ஸ் அடிக்காருன்னா கீழே ஜேமி ஓவர்டன் ஒருத்தர் இருக்காரு, அதனால தில்லுக்கு துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு. இவங்க என்ன பண்றாங்க, கீழே நமக்கு பேட்ஸ்மேன் இல்லையேன்னு சொல்லி பயந்து 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 ஆடுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஓவராலாக சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க, என்ன அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவோடதுல வந்து 3-4 விஷயம். இப்போ நம்ம அதை பற்றி நிறைய விமர்சனம் நம்ம பேசிட்டோம். பேலன்ஸ் வந்து நமக்கு இன்னும் இல்லை, சரிங்களா? அந்த பேலன்ஸை ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரணும். சிஎஸ்கேவோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னதுன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. 17 சேஞ்சஸ், 17 பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க, 17 பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவோட வின்னிங் ஃபார்முலாவை எப்படின்னாக்கா, ஒரு பிளேயரை பேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி தே ஆர் நாட் பேக்கிங் த பேட்ஸ்மேன் ஆர் த bowlers they have picked. இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.